அந்த பள்ளி படிப்பை முடித்து விட்டு நம்ம வீட்டு பெண்கள் கல்லூரிக்கு போறாங்க. முதல்ல அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது புதுமை பெண் என்ற திட்டம் தான், பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். அவங்க பெண் குழந்தைகள் கல்லூரியில போய் படிக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்திலே தந்தவர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள், முதலமைச்சர் அவர்கள். அதுக்கு பிறகுதான் தமிழ் புதல்வன் என்று அவது இளைஞர்களுக்குமான திட்டமாக விரிவாக்கம் செய்யப்பட்டது. அந்த கல்லூரியில போய் அந்த பெண்கள் படித்து விட்டு வேலை வாய்ப்புக்காக போகக்கூடிய அந்த நேரத்துல தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அரசு வேலைகள்ல 30% பெண்களுக்கு என்று மாற்றி அமைத்தார்கள், இடஒதுக்கீட்டை கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை 40% உயர்த்தி தந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் கல்லூரியில படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகள் நல்லா படிச்சு அவங்க ஆசைப்படக்கூடிய கல்விக்காக போக வேண்டும் என்பதற்காக தான் நான் முதல்வன் திட்டம். கல்லூரியில படிக்கக்கூடிய பிள்ளைகள் தன்னுடைய, நம்ம வீட்டுல எல்லாம் நிறைய பேர் வீட்டுல இருப்பாங்க, அப்பா டாக்டரா இருப்பாங்க, என்ஜினியரா இருப்பாங்க. அவங்க என்ன படிக்கணும், எந்த ஸ்கூலுக்கு போகணும், எந்த கல்லூரிக்கு போகணும்னு சொல்லி தருவாங்க. நம்ம முதல் தலைமுறையாக படித்து விட்டு வருகிறோம். நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு தந்தையாக, ஒரு தனையனாக, அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த குடும்ப தலைவனாக நான் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் என்று அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக படிச்சுட்டு எத்தனையோ பெண்கள், ஒரு பெண் நம்முடைய முதலமைச்சரோடு பேசுகிறார் ஒரு நிகழ்ச்சியில, ஜப்பான்ல இருந்து. ஜப்பான் மொழியை அங்க போய் கத்துக்கிட்டு ஜப்பானிய மொழியில நம்முடைய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறார். நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக இங்கே படித்து அங்கே வேலைக்கு சென்றிருக்கக்கூடிய சகோதரி. எத்தனை பிள்ளைங்க தமிழ்நாடு முழுவதும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு IAS பரீட்சை இன்னைக்கு தேர்வாகி அந்த பயிற்சிக்கு சென்றிருக்கிறார்கள் நம்முடைய நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக. சாதாரண குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள், கல்லுடைக்கக்கூடிய தொழிலாளிகள், பஸ் கண்டக்டராக இருக்கக்கூடிய ஒரு தந்தையோடைய பிள்ளைகள் என்று மிக சாதாரணமாக இதெல்லாம் நடக்குமான கனவுல கூட நடக்காதுன்னு நினைச்ச குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்று மிகப்பெரிய பயிற்சிகளை பெறுவதற்காக நம்முடைய நான் முதல்வன் திட்டம், நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய திட்டம் எத்தனையோ குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மிக பிரகாசமான ஒன்றாக மாற்றிக் கொண்டிருக்கிறது.